உங்களுக்கு எலாபரேட்டா சமையல் பண்றதுக்கு மூடு இல்ல, ஆனா ஏதாவது நான்வெஜ் சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங் இருந்ததுன்னா இந்த உடைச்சு ஊத்தின முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல கடாயில எண்ணெய் ஊத்தி தாளிப்பு வடகம் சேர்த்துக்கணும். வடகம் இல்லாத பட்சத்துல கடுகு, சீரகம், வெந்தயம் தாளிச்சுக்கோங்க. வடகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் இடிச்சு வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். அடுத்து பொடியா நறுக்கிய பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கல்லுப்பு சேர்த்து வதக்கணும். பழுத்த தக்காளி 3 எடுத்து பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சு வர அளவுக்கு வேக விடுங்க. அடுத்து மஞ்சள் தூள், பெருங்காயம் சேர்த்து மூடி போட்டு வச்சிருங்க. தக்காளி வெந்துட்டு இருக்க சமயத்துல ஒரு மிக்ஸி ஜார்ல சீரகம், சோம்பு, காய்ந்த மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய் சேர்த்து விழுத அரைச்சு வச்சுக்கோங்க. தக்காளி வதங்கி வந்த அப்புறம் குழம்பு மிளகாய் தூள், அரைச்சு விழுது, கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. குழம்பு ஃபுல்லா தயாரானதுக்கு அப்புறமா தான் முட்டை சேர்க்கணும். எக்ஸ்பர்ட்ஸ் முட்டையை டைரக்டா கடாயிலேயே உடைச்சு ஊத்திடுவாங்க. ஆனா நான் முதல்ல கிண்ணத்துல ஊத்தி அப்புறமா தான் குழம்புல சேர்ப்பேன். முட்டைகளை சேர்த்த அப்புறம் மூடி போட்டு 3 நிமிஷம் வேக வச்சீங்கனாலே சுவையான உடைச்சு ஊத்தின முட்டை குழம்பு தயார். ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.